கடைசியாக இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கல்ட் வெர்சஸ் காமன். இன்னைக்கு நீங்க எல்லாருமே உலகத்துக்குள்ள போறீங்க. உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிராண்டா நாம உருவாக்கிட்டோம். பிகர் பிராண்ட். இந்த பிராண்டுக்குள்ள நீங்க வாழணும். ரெண்டு ஆப்ஷன் உங்க முன்னாடி இருக்கு. ஒண்ணு நீங்க பிராண்டா மாறலாம், அல்லது அந்த பிராண்டை எமுலிவேட் பண்ணலாம், அல்லது நீங்களா இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், வருகின்ற இந்திய நாட்டில் அடுத்த 10-15 ஆண்டுகள் நிறைய பெரிய பெரிய பிராண்ட் சினிமா ஸ்டார்ஸ் இருப்பாங்க, அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க. பெரிய பெரிய பிராண்டுக்கு மத்தியில தான் உங்க வாழ்க்கை இருக்கும். அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணும்போது ஒரு பொருளை வாங்குவீங்க, சட்டை வாங்குவீங்க, பேண்ட் வாங்குவீங்க, சாரி வாங்குவீங்க, காஸ்மெட்டிக் கிரீம் வாங்குவீங்க. அவங்களே அந்த காஸ்மெட்டிக் கிரீம் போட மாட்டாங்க. இதுல இருந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் நீங்க கல்ட் வெர்சஸ் காமன், இதுல இருந்து நீங்க வெளியே வர வேண்டும். அதையும் உங்களுடைய தலைமுறையில இந்த கல்ட் அப்படிங்கிறது அழியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நம்ம தலைமுறையில எப்படி ஒரு வெஸ்டர்ன் டெமோக்ரஸில, வெஸ்டர்ன் சொசைட்டில எல்லோரும் சமம், எல்லோரும் முன்னேற வேண்டும், எல்லோருக்கும் சம மரியாதை, அந்த ப்ராசஸ் நடக்கும்னா நீங்கள் எல்லோரும் தலைவர்களாக மாற வேண்டும். அது என்னுடைய கடைசி வேண்டுகோளாக இருக்கின்றேன். தலைமை பண்பை இந்த கல்லூரியில் நீங்க தேடி பிடிக்கணும். நல்ல பேச்சாளர்களாக, நல்ல எழுத்தாளர்களாக, நல்ல சிந்தனையாளர்களாக நீங்க வரணும். சமுதாயத்தினுடைய அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். 4 பேருக்கு நீங்க நல்லது பண்றதுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அடிப்படையில நீங்கள் ஒரு நல்ல தலைவர்களாக நீங்க வரும் பொழுது கல்ட் என்பது உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸையும் பண்ணாது.